வெறுமனே வெறும் ஆரம்ப பகுதியிலேயோ, நடுப்பகுதியிலேயோ அல்லது இறுதி பகுதியில மட்டும் கிடையாது. அந்த இரவு முழுவதும் பாக்கியம் பெற்றதுதான். ஃபஜர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அருளும், ரஹ்மத்தும், அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத்தும் கிடைக்கப் பெறுவார்கள். அதனுடைய பாக்கியவான்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சாந்தி தான் இரவு ஃபுல்லா இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அன்னைக்கு வந்து தண்டனைகள்லாம் கிடையாது. இந்த ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய அதாபோ எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய கருணை தான் அன்னைக்கு இறங்கிட்டே இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. மலாயகத்துமார்களோட சாந்தி, அல்லாஹ்வுடைய சாந்தியும் வருது இல்லையா? அல்லாஹ் சாந்தி சொல்றான், மலாயகத்துமார்களும் சாந்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய சாந்தின்றது அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு. மலக்குமார்களுடைய சாந்தி என்பது மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய மன்னிப்புக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க. அன்னைக்கு சைத்தானுடைய சேட்டை எல்லாம் இருக்காது இன்னைக்கு நைட்ல. அந்த இரவுல. அன்னைக்கு வந்து என்ன நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்யணும், நிறைய சதக்கா செய்யறது, உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்றாங்க இல்லையா? மேல இருந்து ஒருத்தரை கோத்துரு பண்ணிடுங்க. என்ன சொல்றாங்க, என்ன அஞ்செல்லாம் ஃபீல் ஆயிடுச்சு இருக்காது. என்னன்னா நகலும் நாங்கள் நாம் அல்லாஹ் தன்னை வந்து பெருமையாக நாம் அப்படின்னு குரானை வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து கீழே பைத்துல் இஸ்ஸால இறக்குறான்ல அன்னைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேவைப்படுறப்போ அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைக்கிறான். கதிர்னா தான் நம்ம நிறைய அர்த்தங்கள் பார்த்தோம். கதிரு அல்லாஹ் வந்து திருப்பி கேட்கிறான், மா அதுராக்க அப்படின்னு. மா அதுரான்னா என்னன்னு கேட்கிறான், எப்போன்னு கேட்கலாம்ல, அதோட ஒரு பிரம்மாண்டத்தை கேட்கிறான், ஒரு கண்ணியத்தை கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அத பத்தி நீங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பாணி சொல்லக்கூடிய விதம் என்னன்னா, அந்த கேள்வி கேட்டு கேட்டு புரிய வைக்கிறது. ஒமா அதுராக்க மாலையத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர பத்தி உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி உள்ள டீப் நாலேஜ் இருக்கா? அப்படின்னு நபியை பார்த்து கேட்கிறான். அப்படின்னா அதோட மகத்துவத்தை பத்தி மெயினா இல்லைங்களா? மகத்துவத்தை பத்தி அதான் பின்னாடி சொல்லிட்டு வரோம், என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது. அந்த மாதிரி கேட்கறான்னா அல்லாஹ் பிரம்மா ஒரு பெரிய விஷயத்தை பத்தி கேட்கறான் இல்லைங்களா? சாதாரண விஷயம் கேட்க மாட்டான். அது 1000 வருடங்களை விட அந்த கண்ணியமான இரவு அந்த 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஆமா, 1000 மாதங்கள் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஆமா ஆமா. வருஷம் இந்த ஒரு சான்ஸ் வருது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வரும் ஃபியா, இதை படிச்சுட்டோம் மின் குல்லி அம்ர். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குறது வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் இல்லைங்களா? மத்த நாள்ல வந்து மத்த மலாயிகத்துமார்கள் தான் வருவாங்க. அந்த அதுவும் பீதினி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க. மலாயிகத்துமார்களுக்குன்னு தனியா எந்த பவரும் கிடையாது. அல்லாஹ் கட்டளை விட்டாதான் அனுப்பிச்சாதான் வருவாங்க. அல்லாஹ் போல் சொன்னதான் வருவாங்க. மத்த மார்க்கத்துல சொல்ற மாதிரி வானவர்கள் தேவதைகள் எல்லாம் வந்து
எந்த உதவியும் யாருக்கும் பண்ணிட முடியாது அல்லாவுடைய அனுமதி இல்லாம. அப்படி ஒரு நம்பிக்கை சில பேர்ட்ட இருக்குல்ல. அந்த மத்த மாதா பிதா ஆவி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுல அந்த ஆவிக்கெல்லாம் எந்த ஒரு பவரும் இல்லைன்ட்டா. அல்லாவுடைய ஆர்டர் போட்டாதான் வருவாங்க. கண்டிப்பா அவங்கள நம்புறது வந்து வேஸ்ட் அப்படிங்கிறான். அது பாவம் வேற. ஷிர்க்லண்ணா இதெல்லாம். ஆமா, ஷிர்கான நம்பிக்கையில காலையில வரைக்கும் அந்த பஜ்ர் வரைக்கும் அந்த நம்ம இருக்கோம். அடுத்த சூறாக்கு போயிடலாங்களா? இது لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. இதுல என்ன சொல்றாங்க? வேதக்காரர்கள் இணை வைப்பவர்கள். அதாவது வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானாக்கா, தௌராத் இஞ்சியில கூட வந்து சிலை வணக்கத்தை பத்தி இவர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விளக்கம் இல்லை. எப்ப குர்ஆன் இறங்குச்சோ அதுலதான் மிக பகிரங்கமாக சிலை வணக்கத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இத சொல்லப்பட்ட உடனேதான் இவங்களுக்கு வந்து ஆஹா என்னடா அது, ஏன்னா தௌராத்த சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலத்துல சிலை வணக்கம் கிடையாது. இஞ்சியிலையும் பாத்தீங்கன்னா சிலை வணக்கம் கிடையாது. ஏன்னா தௌராத் இறக்கப்பட்ட காலம் வந்து சூனியம் தலை தூக்கி இருந்த காலம், ஃபிரௌனியத் தலை தூக்கி இருந்த காலம். இஞ்சியிலுடைய காலம் பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் அதே மாதிரிதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கடவுள்னு சொல்லிட்டானுங்க. ஏன்னா அவங்க வந்து குஷ்டரோகி மேல கை வச்சக்கா குஷ்டம் போயிடுது, கண்ணு தெரியாதவன் கண்ணு வச்சக்கா கண்ணு நல்லா ஆயிடுது. சோ அவங்கள அல்லாஹ்க்கு ரேஞ்சு கொண்டு போயிட்டானுங்க. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா பொதுவாவே வேதங்கள் நபிமார்கள் அனுப்பப்பட்டது எல்லாமே அந்தந்த காலத்துக்கு தோதுவாக அந்த மக்கள் பிரச்சனை பேஸ் பண்ணிதான் இருக்கும். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் முழு உலகத்துக்கு கியாமத் இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் அவங்கதான் நபி, முழு உலகத்துக்கும் அவங்கதான் நபி. அப்ப முழு உலகத்துக்கு எல்லா மனிதர்களுடைய பிரச்சனையும் குர்ஆன் சொன்னால என்ன பண்ணிருக்கோம், பேசப்பட்டிருக்கும். நேத்து கூட வந்து ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சூரா மாஇதாவுடைய 4வது ஆயத்து. அந்த ஆயத்துல அல்லாஹ் வந்து முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ் ஃபகுலு மிம்மா அம்சக்னா அலைக்கும் வதுகுஸ்மல்லாஹி அலைஹி. நீங்கள் வேட்டைக்காக வேண்டி நல்ல முறையில் பிராக்டிஸ் செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட மிருகத்தை அனுப்பி அந்த மிருகம் வேட்டையாடி வந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப இதுல அவருடைய கேள்வி என்னன்னாக்கா, என்னங்க அது மிருகம் வந்து வேட்டையாடிச்சுனாக்கா எப்படி அது கடிச்சிருமே, அது வந்து அது திண்ணில கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. அதுக்குதான் அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க அழகா. மிருகம் வந்து கவ்வி மட்டும் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்க சாப்பிடலாம். அதே போல அந்த மிருகத்தை அனுப்பும் போது நீங்க பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும். இதே அந்த மிருகம் கடிச்சிருச்சுனாக்கா அது தனக்காக சாப்பிட்டுருக்குன்னு அர்த்தம், உங்களுக்கு கொண்டு வரல. எனவே அதை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு அம்பு எறிகிறாரு, அந்த அம்பு வந்து ஒரு மிருகத்து மேல பட்டுச்சு. ஆனா அந்த மிருகம் காணோம், இவர் போய் தேடுறாரு, காணோம், ஓடி போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு அந்த மிருகம் ஒரு இடத்துல செத்து விழுந்து கிடக்குது. 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ இப்போ அந்த பாடிய பார்க்க சொல்றாங்க. அந்த பாடியில அம்பு காயத்தை தவிர வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லையாவது எடுத்துக்க நீங்க சாப்பிடுங்க. அம்பு காயத்தை தவிர்த்துட்டு வேற ஒரு காயம் இருக்கா அதை நீங்க எடுக்க கூடாது
ஏன்னா வேற எதுவும் கூட அதை என்ன பண்ணிருக்க, கடிச்சிருக்கு, சாப்பிட்டு இருக்க, அதனாலதான் செத்து இருக்கு. அல்லது அந்த காயம் மட்டும் தான் இருக்கு, ஆனா பாடியில ஸ்மெல் வந்துருச்சு, அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை எடுக்க கூடாதுன்றார். அதே போல நீங்க ஒரு வேட்டை பிராணிய இங்க நாய் அனுப்பிச்சீங்க, அந்த நாய் கவ்விதான் கொண்டு வருது, ஆனா அது கூட இன்னொரு நாயம் வருது, இப்போ நீங்க அதை சாப்பிடக்கூடாது. என்ன இது கடிச்சு இது அதை வேட்டையாடிச்சா அதுதான் வேட்டையாடிச்சான்னு டவுட்டா இருக்கு. இந்த உலகத்துல இந்த கேள்வி தேவையே இல்லையே, அதுதான் இது இது கம்ப்யூட்டர். அததான் சொன்னேன். பாருங்க, இந்த கேள்வி அவர் கேட்டு பதில்ல கடைசியா நான் சொன்ன வார்த்தை, ஏங்க இன்னைக்கு வந்து நெட்ல புக் பண்ணா கறி வந்து வீட்டுக்கு எதுவும் தந்துட்டு போறான், என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி காலை இது கசாப் கடை கூட போக வேண்டிய இது இல்ல. ஆனால் இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு டீப்பா பேசிருக்கு அந்த விஷயத்த. இருக்கு நம்ம நாட்டுல இல்ல, மத்த ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகள்ல என்ன பண்ணுவாங்க, காட்டுல போய் மிருகங்களை அழைச்சிட்டு போய் அந்த மாதிரி ராஜாளி கழுகெல்லாம் அழைச்சிட்டு போய் பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. நமக்கு இது தேவையில்லையே, நம்ம எங்க பண்றோம் அதெல்லாம். நம்ம போய் வேட்டையாடணும்னா உழுது விட்டுருவானுங்க, என்ன நினைக்கிறீங்க? உள்ள போட்டுருவாங்க. அதனால தேவையில்லாம வந்து கேள்விகள் கேட்கணும். நம்ம கேட்கிறோன்ற பேர்ல ரொம்ப போயிட்டு இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லா தஸ்ஸலு நஷ்யா, சும்மா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீங்க கேட்காதீங்கன்றான். ஆமா ஆமா, தேவையுள்ள விஷயங்கள் நிறைய இருக்கும், அதை கேட்கணும். ஜக்காத்துல டவுட் வரும், தொழுகைகள்ல டவுட் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியம். இது நடைமுறையிலேயே இல்ல, நம்ம யூஸே இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்றாங்க, ஒரு காட்டுல யூஸ் பண்றாங்க போது நம்ம அவங்களுக்கு வந்து ஏன் கேக்குறாங்க அப்படிங்கறது நம்ம முதல்ல அவங்கள கேட்டுக்கணும். ஏன் அதை கேக்குறீங்க, உங்களுக்கு பர்பஸ் அப்படிங்கறத கேட்டணும் நம்ம. அவர் ரொம்ப கொஞ்சம் ஆர்வ கோளாறு மாதிரி உள்ள ஆள் அவரு, சரிங்களா? எந்த விஷயத்தையும் கொஞ்சம் அப்படியே டீப்பா கேக்குறன்ற பேர்ல ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாரு அவரு. நீங்க முன்னாடி அவரே நம்ம வந்து என்ன தர்த்தி பண்றது, நீங்க ஆலிமா இருக்கிறதுனால அதுவும் கடமை தான். இத்தனைக்கும் ஐடில வேலை செய்யறவர் அவர், பாவம். ஐடிலங்கிறவர், அவர் ஐடில வேலை செய்யறவர். சொல்லணும், நல்லா சொல்லி இந்த மாதிரி வந்து நம்ம நேரம் வந்து எல்லாம் குறைவான நேரம் கொடுத்திருக்கிறான், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அது சம்பந்தமா கேட்கலாம். உங்களுக்கு எதோ இதனால பயன் என்ன வரப்போகுது அப்படிங்கறத கேட்கலாம் நம்ம. கண்டிப்பாங்க. சில நேரத்துல கோச்சிப்பாங்க ஆளுங்க, அதனாலதான் நம்ம பாக்குறதுண்ணே. சில பேரு எல்லாமே எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன இவரு மார்க்கத்தை கேட்டாக்கா மாட்டேன்றாரு, சில விஷயங்கள் நல்ல நம்மளோட நியத்தை தான் நல்லா பாக்கணும். அவங்க கோச்சிக்கிறாங்கிறதுனால அல்லாஹ் கோச்சிக்கிறானா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹி வந்து லேசா வந்து என்ன சொன்னா, கடுகெடுத்தார் சினம் கொண்டான், லேசா ஒரு பார்வை பார்த்ததுக்கே வந்து அல்லாஹ் வந்து பண்ணிட்டான். அவங்க நோக்கம் வந்து அவரை வந்து தரக்குறைவா பார்க்கணும்னு இல்ல, அவருடைய நேரங்கள் வீணாகக்கூடாது. அவருடைய மத்தவங்க வந்திருக்கிறாங்க, பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய குஃபார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஈமான் கொள்ள கூடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மனசுல இருந்திருக்கு. அவங்க அந்த ஒரு ஆசை, நப்பாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து இவங்களுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படிங்கறதுனால சும்மா ஒரு பார்வை பார்த்திருக்கேன். அதுக்கே அல்லாஹ் சொல்றான், அவங்க ஈமான் கொள்வாங்களா, இவரு ஈமான் கொள்வாங்க, உங்க கையில என்ன இருக்குங்க, என்ன அப்படின்ட்டு சொல்லி ஆயத்தை இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நமக்கும் உங்க கேள்வி கேட்கறாங்கன்னா நல்லபடியா கத்தி சொல்லலாம். உங்களுக்கு இதெல்லாம் நீங்க கேட்கறீங்களே, இதனால என்ன, நீங்க வேட்டையாட போறீங்களா, காட்டுக்கு போக போறீங்களா, போனா செய்யலாமா அப்படின்னு அடுத்த தடவை உங்க நேரமும் வேஸ்டா போகாது, அவர் நேரம் வேஸ்டா போகாது. அதுக்கு சொல்றேன். நான் இதே பெரிய சில நேரத்துல ஆர்குமெண்ட்டை கொண்டு போய் விட்டுரும். வந்து அவரு என்ன பண்ணுவாரு, சில பேர் இந்த விதண்டாவாதம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல போயிடக்கூடாது, நம்ம அதெல்லாம் காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கோங்க. போயிடலாங்களா? அதுதான் சொல்றாங்க. இந்த சூராவுடைய சபபு நுஸூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஃபார்களாகட்டும் அல்லது யூத நசாராக்களாகட்டும்
இவர்கள் சிலை வணக்கத்தை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அது ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய குற்றம் இல்லை, அது ஒரு ஷிர்க் இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சிலை எங்களை அல்லாஹ் கிட்ட நெருங்கி வைக்கிறது, நாங்க அதுக்காக இதை வணங்குறோம். இதையே நாங்கள் இலாகாக எடுத்துக்கொள்ளல. மாற்றமாக இந்த சிலைகள் எங்களை என்ன பண்ணுது, அல்லாஹ் கிட்ட நெருங்கி வைக்குது, அல்லாஹ்வுடைய சிபாரிச வாங்கி தருது, இது எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குர்ஆன் தான் அவங்களுக்கு பகிரங்கமாக இல்லப்பா சிலை வணக்கம் என்பது ஷிர்க்கு, இதை விட்டு நீங்க தவிர்த்துக்கணும்னு சொல்லிட்டு குர்ஆனில் தான் சொல்லப்பட்டது அப்படின்றது இந்த ஆயத்துல இந்த ஆயத்தில் லம்யக்குனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், அவர்கள் இருக்கவில்லை நிராகரிப்பாளர்கள் மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன ஹத்தா தஅத்தியஹுல் பைனா முன்ஃபக்கி விலகியவர்களாக, ஆமா முன்ஃபக்கன விலகியவர்களாக, இன்ஃபக்கன விலகுவது. அந்த அந்த குர்ஆன் வரலன்னா அவங்க இன்னும் அந்த அதுலதான் இருந்திருப்பாங்க, நிராகரிப்பிலே தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அதே நிராகரிக்கல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்போ யோசிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதாவது அவங்கள நபிமார்கள் இல்லையா, அவங்க ஏன் இந்த சூரியனை என்ன ரப்புங்கிறாங்க, அப்புறம் சந்திரன் ரப்புங்கிறாங்க. சோ அப்புறம் அவங்களா போய் ரப்பு மறையக்கூடியவனல்ல, எல்லாத்தையும் படைச்சவன் தான் அல்லாட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. நான் தான் அல்லாஹ் கண்டிப்பா வாக்குறான். சோ அது இவங்கெல்லாம் சாதாரண மக்களை பத்தி பேசலாம் இல்ல, இது பொதுமக்கள், இது பொதுமக்கள், அவங்க நபி அவங்க. சோ முன்ஃபக்கீன்னா அன்ஃபக்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த கையில உள்ள கால்ல உள்ள எலும்பு பெசகுது இல்லையா, ரொம்ப ஒரு வலியோட பெசகிறதுக்கு உள்ளதுக்கு அந்த முன்ஃபக்கீன்னு சொல்லுவாங்க அரபுல. அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வெளியே வருவாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா கோயிலுக்கு போய்கிட்டு அந்த அந்த நடைமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வெளியே வர்றதுன்னா இந்த பைனா வந்த பிறகுதான். லேசான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ட்டு சொல்றான். இது நம்மளே பாருங்களேன், நமக்கு எல்லாம் அதுல இருந்து விலகிட்டோமாங்கிறது நம்ம முதல்ல கேட்டு பார்க்கணும். இந்த பையனை வந்த பிறகு இதுதான் நமக்கு ஒரே ஒரு விஷயம், சும்மா போன் பண்ற லோகோ துறைக்கிறதுக்காக சொல்லிடுறேன் அவர்கிட்ட. வந்துருச்சு உங்களுக்கு இல்ல டைம் இருக்கு. தீபாவளி இமாம் எங்க வெளில கிளம்பிட்டு இருக்கிற பொழுது லோகருக்கு டைம் இருக்கு, முன்கூட்டி அட்வான்ஸா சொல்லிடுறாரு, ஞாபகம் வச்சுங்க போயிடுங்கன்ட்டு. நம்ம இந்த மாதிரியே விலகிடணும் சில விஷயங்கள்ல இருந்து, சிறுக்கா இருந்துச்சுன்னாலும். அதாவது இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல கூட பாத்தீங்கன்னா அதிகமான குற்றங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், மக்களுக்கு அது குற்றம் என்று தெரிந்தும் அவங்க எதை பாக்குறாங்கன்னா, இது எங்க பாப்பா பண்ணது, எங்க குடும்பத்துல பண்ணது, இது காலங்காலமா பண்ணிட்டு வருது, இதெல்லாம் நம்ம விட முடியாதுங்க, அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாதுங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. எப்படி அவங்களே பண்ணிருக்காங்க, தாத்தா பண்ணிருக்கிறாரு, இவ்வளவு பேர் பண்றாங்க, இவ்வளவு பேர் தப்பா பண்ணுவாங்க. அப்படி தன்னுடைய குற்றத்தை ஒரு என்ன சொல்றது நியாயப்படுத்த, அதேதானே பிரச்சனை. முன்னோர்கள் செஞ்சாங்கிறது அதான் முன்னோர்கள் செஞ்சாங்க. முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டில் இருந்தாலுமா நீங்க அதை பின்பற்றுவீங்கன்னு கேட்கிறாங்க. ஐயா விதயத்தை நடக்குது போது வருதுன்னா காரணம்
நீங்க என்ன சொல்றது? எங்க மூதாதையர்கள்லாம் பண்ணாங்க என்ன? அவங்க வந்து கொடியேத்துனாங்க, ஹந்திரி ஆக்குனாங்க என்ன? நாங்க நாங்க என்ன செய்வோம் என்ன? அப்படின்னு தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு நல்லா காப்பாற்றணும். தெளிவான ஆதாரம் வந்துருச்சு. நம்ம இன்ஷா அல்லாஹ் எது எது சொல்லுவாங்கல்ல, கருப்பு வெள்ளைன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம திருப்பி அந்த டவுட்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஹத்தா தஅத்தியமுல் பைனா. ஹத்தா. மின் அகலில் கிதாப். எல்லாரும் சொல்லல. சில பேர் மட்டும் தான் சொல்றாங்க. மின்னுங்கிறது வந்து குல்லு அஹ்லில் கிதாப்னு சொல்லல இல்லைங்களா? கிடையாது கிடையாது. அதாவது அஹ்லு கிதாப்ல எல்லாமே முஷ்ரிக்கா இல்ல. அதுல வந்து நல்ல முறையில மார்க்கத்தை பின்பற்ற நடக்கக்கூடியவங்களும் இருந்தாங்க. தவறான வழியில இந்த மாதிரி சிலை வணக்கங்கள்ல இருந்தவங்களும் இருந்தாங்க. பையினா பையினா தெளிவான அத்தாட்சிங்களா? அவங்க இல்லை, அப்புறம் வந்துருச்சு. அவங்க அப்ப அதுக்கப்புறம் விலகுனாங்களா இல்லையாங்கிறத பின்னாடி சொல்ல வர அடுத்ததுலாம் பின்னாடி கிதாபி முன்ஃபக்கீனா உள்ளுக்குள்ளேயே கூட பிரிஞ்சிடுறாங்க. அப்படியே ஒரு அர்த்தம் இருக்காங்க. பேர் பாத்தீங்கன்னா அத்தா ஷெரிக்ல இருப்பாரு, மகன் வந்து ஈமான் கொண்டுருவாரு. இந்த மாதிரியும் ஒரு அந்த பையினாவ அல்லாஹ் அடுத்த ஆயத்துலதான் அழகா விளக்குறான். ரசூலும் மின் அல்லாஹ். ரசூலும் மினல்லாஹி முத்தஹரா. இந்த பையினா என்ன? ரசூலும் மின் அல்லாஹ்வின் புறத்தில் உண்டான ஒரு ரசூல் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. அவரும் உங்களுக்கு தெளிவா சொல்றாரு. அவர்கிட்ட குரானும் கொடுத்திருக்கிறோம், அதுவும் ஒரு பையனா. மேலும் அந்த குரானை உங்களுக்கு பிராக்டிகலா வாழ்ந்து காட்டி, சொல்லி காட்டி, விளக்கி காட்டி ஒரு ரசூலும் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு ஓதி காட்டுகிறார் ரசூலு சூஃபம் முத்தஹரா. பாத்திலான சுஹுஃபுகள்னு சொல்லிட்டு மக்கள் கையில எதெல்லாம் இருக்கோ அவர்களாக உருவாக்கப்பட்டு அவர்களாக எழுதப்பட்டு இன்னைக்கு உள்ள ஒண்ணும் எழுதலன்னு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு வந்து பைபிள் பாட்டு இதெல்லாம் அந்த காலத்திலேயே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, மக்களுடைய கருத்துக்களை புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எல்லாம் சொல்றான், எத்தனோ சூஃபம் முத்தஹரா. அவரு பரிசுத்தமானதை ஓதி கட்டுவாரு. மக்களால் புகுத்தப்பட்ட நஜிசான தவறுகளான அசுத்தமான உங்க கையில இருக்கக்கூடிய வேதம் மாதிரிலாம் இல்ல அவரு ஓதுறது. முத்தஹரா எப்படிப்பட்டது? ரப்பு கொடுத்த பரிசுத்தமான வேதம். அப்படியே என்ன மனசுல எப்படி எல்லாம் இறக்கணும் அப்படியே சொன்னாங்க. எந்த ஒரு திலாவத்தா அது அது 3 ஏற்கனவே சொன்ன மாதிரி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் இதை வந்து வச்சிருக்கான். அப்புறம்
முதலாவது வானத்துக்கு அங்கிருந்து கொண்டு வந்துட்டு அந்த முதலாவது வானத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்தந்த காரங்கள் அந்தந்த காலத்துக்கு தோதுவாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சுட்டு மனசுல வந்து அதை பதிய வச்சாங்களா. முத்தஹராங்கிறது வந்து முத்தஹரா வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய மனசையும் சுத்தப்படுத்தினா. ஸோ ஒரு பால் ஊத்தணும்னா அந்த சட்டியும் சுத்தமா இருக்கணும் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாத்திரமும் சுத்தமா இருந்தா தான் அந்த பால் நல்லா சுத்தமா இருக்கும். அழுக்கு பாத்திரத்துல பாலத்துக்கு ஊத்துனாக்கா பால் கெட்டு போயிடும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசையும் சுத்தப்படுத்தினால இந்த மாதிரி அதான் அந்த முத்தஹரான்னு சொல்றாங்க. ரெண்டும் குத்தூபுன் ஃபீஹா குத்தூபுன் கையிமா. அவற்றில் தீர்க்கமான சட்டத்திட்டங்கள் உள்ளன. என்ன சொல்றாங்க? லைஸ ஃபீஹா கதவுன் கையிமா. அதுக்கு வந்து தஃப்சீர் தபரி விளக்கம் கொடுக்கிறாரு. லைஸ ஃபீஹா கதவுன், அந்த குர்ஆனில் எந்த ஒரு குற்றம் இல்லை, தவறான விஷயங்கள் இல்லை. மேலும் அது ஆதிலத்துன் முஸ்தகீமத்துன், அது ஆதில் மிக 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 நேர்மையானது. எல்லா தரப்பு மக்களுக்கும் அதுல நீதம் இருக்கும். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, தெரிஞ்சவங்க பணக்காரவங்க அப்படி இல்லாம அது ஆதிலா இருக்கும், நடுநிலையாக இருக்கும். அதே போல வந்து முஸ்தகீமா, அந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது நேர்வழியை காட்டும். ஏன்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம். சட்டங்கள் இங்க வந்து லா, சட்டம் சொல்றோம். சட்டம் எல்லாமே சட்டம். புத்தகம் கிடையாது, புத்தகம் சொல்ல முடியாது. கிதாப்னா புத்தகம்னு கூட சொல்றோம்ல, கிதாப்ங்கிறோமே. அந்த கிதாபுக்கு இந்த கிதாபுக்கு என்ன புத்தகம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, கிதாபுனாலும் புத்தகம் தான். குர்ஆன் வந்து இது சாதாரண மனிதர்களால் இயக்கப்பட்ட புத்தகம், கலாம் இல்ல. குத்துபுன் அப்படிங்கிறான். கிதாபோட பன்மை பன்மை குத்துபுங்களா? ஆமா, கிதாபுடைய பன்மைதான் குத்துப். சட்டம் என்ன சட்டம் போட்டாலும் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அத தண்டனை தான், சட்டத்தை வந்து மீறினா. கண்டிப்பா கண்டிப்பா. ரோட்ல டிராபிக் சட்டத்தை மீறினா எப்படி நமக்கு தண்டனையோ அதே மாதிரிதான் குர்ஆனுடைய சட்டங்களை மீறினா நமக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. கையிமா அப்படிங்கிறது வந்து சாதாரணமான நேரான சட்டமா? நேரம் கியாம். அதான் கையுமாக தானே லைசஃபியா ஹதவுன்றா. குற்றம், எந்த ஒரு குறைகள் குற்றங்கள் இல்லாத சட்டம், அற்புதமான சட்டம், என்னைக்குமே மாறாது, நல்ல சட்டங்கள். நல்ல சட்டம், எல்லாராலும் அது வந்து பின்பற்றக்கூடிய ஒரு சட்டம். நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டங்கள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 134வது பில் அமைச்சிட்டாங்களாம். 134வது பில். அப்ப 134 தடவை மாத்திக்கிறான். இங்க ஏன் அது அந்த அளவுக்கு போறீங்க? நம்ம எல்லா நாடுகளையும் மது விலக்கம் வந்து அடுத்த மதுவை திறந்து விடுவான் ஒருத்தன். மது விலக்கு தடை சட்டம் பண்ணுங்க, அடுத்து வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா மது விலக்கு உடனே ஒரு அமைச்சரை பேசிட்டாரு என்னட்டு, அது ஒரு வாத்தியாருக்கு, அப்ப உங்களுக்கு சம்பளமே இதுதான் நாங்க கொடுக்குறோம், அதனால நீங்க கல்வித்துறை இதுதான் நடக்குதுன்ட்டு அவன். நம்ம மார்க்கம் அப்படி கிடையாது, இந்த சட்டங்கள் அப்படி கிடையாது. ஹராம்னா ஹராம் தான், என்னைக்குமே மாறாது. ஆனா நல்லா காப்பாத்தணும். சில விஷயங்களை வந்து வளைக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு பத்துவாக்கள் தேடுறாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மதுவை பத்தி பேசுவோம். மதீனால வந்து 6 ஓடிச்சுங்களா இல்லைங்களா? எப்போ வந்து அந்த ஆயத்தை இறங்கும் அப்ப எல்லாம் குடிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்களா எல்லாருமே? கண்டிப்பா. உடனே அந்த ஆயத்து வந்தவனே
வயிற்றுல இருக்கலாம் வாந்தி எடுத்தாங்களாம் சஹாபாக்கள். ஆனா இப்போ நம்ம அந்த சட்டத்துல நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே கேட்டுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்னு இன்னைக்கு உள்ள பசங்க வந்து மதுவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. எனக்கே கேளுங்கன்னு சர்வ சாதாரணமா சொல்றாங்க. பையன் குடிக்க ஆரம்பிச்சான், அந்த பையன் குடிக்க ஆரம்பிச்சான், இந்த பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஊர்ல இருக்கிற 3/4 பேர் குடிக்கிறாங்க அப்படின்றாங்க. பொதுவா சொல்றேன், எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. மதுவும் மட்டும் இல்ல, வியாபாரத்துல நேர்மை, உண்மை பேசுறது, என்ன பார்வை தாழ்த்திக்கிறது, என்ன அது எல்லாமே சட்டங்கள் தானே. என்ன குரானை படிக்கிறது, தொழுவுறது, என்ன எல்லா சட்டத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வயலேட் பண்ணா நமக்கு தான் பனிஷ்மெண்ட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஹலால் ஹராம் மட்டும் தான் சட்டம் கிடையாது. இது ஹலால் ஹராம், ஹலால் ஹராம், ஹலால் ஹராம்னு மட்டும் போகக்கூடாது. வந்து சமூகத்தையும் மாற்றக்கூடிய நிறைய ஒரு விஷயங்கள்லாம் இதுல இருக்கு, சட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது எப்படி மத்தவங்களை நடந்துக்கிறது, ஹதீஸ் இருக்குது. நம்ம பார்த்து சிரிக்கிறதும், மத்தவங்கள சிரிக்கிறதும் வந்து சதக்கான்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா? ஒருத்தவங்களை பார்த்து கண்டிப்பா ஒருத்தவங்களை பார்த்து கனியமான முறையில சிரிக்கிறதும் இதுதான். சோ நம்ம சில பேர் என்ன பண்ணாங்க, மார்க்கத்தை வந்து குறுக்கிடுறாங்க. இது ஹராம் ஹலால் அப்படின்னு மட்டுமே கிடையாது. ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு அருமையான ஒரு விஷயத்து இடையில படிச்சேன் நானு. மக்கள் வழி தவறதுக்கு 2 விதமான, ஒண்ணு மார்க்கத்துல இல்லாதத மார்க்கமா செஞ்சுட்டு போறது, அது ஒரு வழிகட்டில் செல்லக்கூடிய பாதை. இன்னொன்னு மார்க்கத்தை தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கனாக்கா, தொட்டதெல்லாம் ஹராம் ஃபத்வா. அங்க போனா ஹராமு, இங்க போனா ஹராமு, இதத்தான் சாப்பிட்டா ஹராமு, அதை பார்த்தா ஹராமு, பள்ளிவாசலுக்கு அவன் வந்தா ஹராமு, இவன் வந்தா ஹராமு போட்டு சின்னாபின்னமா. அல்லாஹ் அக்பர். ஹராம் அப்படின்றது அதாவது எந்த அளவுக்கு சொல்றான்னு தெளிவா ஒரு விஷயம், தெளிவா குரான்ல எல்லாம் தடுத்து இருக்கிறான் அப்படின்ட்டு தான் சஹாபாக்கள் ஹராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஹராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்க, இப்படிதான் போய்ப்பாங்களாம். ஏன்னா ஹராம்ன்ற வேர்டுக்கு அர்த்தமே என்ன, அல்லாஹ் ஹராமாக்கு. அப்போ அல்லாஹ் ஹராமாக்குனதுனாக்கா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், கிளீன் உன்கிட்ட வந்து எது இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். சும்மா ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் அது ஹராமு இது ஹராமுன்ட்டு ஹராம் ஃபத்வா ரொம்ப ஒரு உதாரணம் ஞாபகம் வருது எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு காட்டரபின்னு நினைக்கிறேன், இந்த மஸ்ஜித் நபவில வந்து ஒண்ணு கழிப்பாரு, கழிப்பாரு. அந்த அந்த ஹதீஸ் தெரியல உங்களுக்கு? ஒரு தடவை வந்து ஒண்ணுக்கு இருப்பாரு, சஹாபாக்கெல்லாம் அவரை வந்து அடிக்கிறதுக்கு பாய்வாங்க. இல்ல இல்லப்பா அவரை விட்டு, ஏன்னா அவர் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிறாரு. சிறுநீர் கழிக்கிறவரை வந்து அதை நிப்பாட்டினாக்கா அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்படும். அவர் ஃபுல்லா கழிச்சு முடிக்கிட்டோம் விடுங்கன்றாரு. அவர் ஒண்ணு ஃபுல்லா போய் முடிக்கிறாரு. அப்புறம் கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய பள்ளி, இது சஜிதா செய்யக்கூடிய இடம் இது, மலக்குமார்கள் வரக்கூடிய இடம் இது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம் இது, இங்க வந்து இந்த மாதிரி நஜீஸான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவரு அப்படியே என்னடா அது, நம்ம இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துல நம்ம சிறுநீர் கழிச்சிட்டோம், நம்மள அடிக்காம கிடைக்காம நம்மள பக்குவமா சொல்றாருன்ட்டு. அதை விட ரசூலுல்லாஹி சொல்ற மனநிலை பாருங்க. அவரோட உடல் ஒரு சிறுநீரை கழிக்கும் போது நிறுத்தினா அவரோட எவ்வளவு கஷ்டப்படுவாருங்கிற எவ்வளவு பத்தி கவலைப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த பொறுமை வந்து நமக்கு இப்ப வரணும் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தன் சும்மா தொப்பி போட்டு வரலன்னா, ஒருத்தன் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டா அவன ஹராமின்னு தொப்பி இல்லையா, நீ வேற, நீங்க தொப்பி ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தொப்பி இல்லாம நீங்க போக கூடாது. இப்ப குறைஞ்சிருச்சு, இப்ப வந்து அந்த மாற்றங்கள் குறைஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் சில ஊர்கள்ல எழுதி வச்சுதான் இருக்கிறாங்க போர்டுல, 4 இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும் தொழக்கூடிய பள்ளிவாசல்,
தலை தொப்பி இல்லாதவர்கள், விரலை ஆட்டுபவர்கள் இந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கோ 2வது ஜமாத் நடத்துவதற்கோ அனுமதி இல்லை. அது தெரியாதவங்க பண்றாங்க. பொறுமை, இந்த மாதிரி பொறுமையை சொல்லி ரசூலுல்லாஹி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு தெரியும், மறந்துருப்பாங்க, ரிமைண்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க. நான் கேட்டா நாங்க ரசூலுல்லாஹி இல்லைன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம செய்யணுங்கிறது தானே செஞ்சாங்க, என்ன நம்ம என்ன நபியா அப்படிம்பாங்க சில பேரு. சோ நபியான்னா அப்புறம் அவங்க சொன்ன பாடங்கள் நமக்கு எதுக்கு, அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா நல்லா காப்பாத்தணும். இந்த மாதிரி பள்ளியாசல்ல வந்து சிறுநீர் கழிச்சவங்களே வந்து ஒரு கருணையோட நடந்திருக்காங்க அப்படின்னா மத்த நம்ம சகோதரர்கள்ட்ட எல்லாம் எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும், நம்முடைய சொந்தக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதான் இன்னைக்கு பொறுமை இல்லை அசல் விஷயம். ஏன்னா அல்லாஹு தாலா வந்து இதெல்லாம் சாபிரின்றான். அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாக இருக்கிறான். பொறுமையாளர்களுக்கு இந்த குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட தலைப்பு பொறுமை தானே. என்னன்னா அந்த பொறுமையினுடைய கூலி இங்க இல்ல, மறுமை, முழுக்க முழுக்க மறுமை இங்க இருக்கு. இங்க பொறுமை பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார். ஆமா, பொறுத்தால் பூமியை ஆழ்வார்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா, நீங்க அவசரப்பட்டோம்னா வந்து அது எல்லாமே இங்கிலீஷ்ல ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு. தமிழ்ல நிறைய இருக்கு, புத்தி மட்டு நிறைய இருக்குங்க. எல்லாமே எல்லா மார்க்கமும் எல்லா நீதியும் சொல்றது வந்து பொறுமையை பத்தி சொல்லு. பொறுமை நம்ம சபர் வந்து பொறுமை மட்டும் கிடையாதுங்கிறாங்க. சபருக்கு வந்து 4 அர்த்தம் இருக்குங்களா. ஒண்ணு வந்து பொறுமைங்கிறது வந்து பொறுமையா இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து விடாமுயற்சியோட திருப்பி திருப்பி முயற்சி பண்றது பொறுமை. அப்புறம் வந்து ஒரு உறுதியா இருக்கிறது, அது என்ன உறுதியா இருக்கிறது. இன்னொன்னு வந்து ஏதோ ஒண்ணு சொன்னாங்க பொறுமைக்கு வந்து. சபூருங்கிறது வந்து 4 அர்த்தங்களை கொண்டதுதான் சபூரு. பொறுமையா இருந்துட்டு அப்படியே பொறுமையா இருந்துடக்கூடாது, திருப்பி முயற்சி பண்ணணும். ஒருத்தங்களை வந்து பையன் சரியா இல்லைன்னா அவனை என்ன பண்ணணும், உடனே கண்டிக்கணும். உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அவன் காலங்காலமா தப்பு பண்ணிட்டு இருப்பான், அவனை போய் உடனே நிறுத்துறான்னு நிறுத்த மாட்டான், நிறுத்த முடியாது. எப்படி அவனால பண்ண முடியும்? ஒரு அடுத்த வாரம் டைம் கொடுத்து செய்யணும், உறுதியா நின்று செய்யணும், என்ன விடாமுயற்சியோட செய்யணும். அதோட அர்த்தம் தான் சபூர் அப்படிங்கிறாங்க. சோ அது ஒரு நல்ல ஒரு ஆழமான பொருள் கொண்ட வார்த்தை தான் சபூர். நம்ம வந்து அதனாலதான் எல்லாம் சொல்றோம், இன்னெல்லாம் மாசாபிரி. ஆனா அநியாயத்தை கண்டு சபூரா இருக்க அந்த மீனிங் நம்ம போயிடக்கூடாது. என்ன அநியாசம் சபூரோட இருந்துட்டேன், என்ன அடிச்சா ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான், நான் சபூரா இருந்தேன் அப்படி சொல்ல முடியாது. அவர் பெரிய சபூராலிப்பா அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் ஏமாத்தி ஆக்கிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி அல்ல அந்த சபூர சொல்லல, என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சபூரா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்லுவாங்கல்ல, குட்ட குட்ட குனிவான் கொஞ்சம் போட்டுட்டே இருப்பாங்க, தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. நிறைய இருக்கு, தூங்குனா முடிஞ்சு போச்சு ஊர்ல. எங்க உலகம் ஃபுல்லாவே அப்படிதான் எங்க ஊர்ல. இல்ல இன்னைக்கு நாம ஸ்லோவா இருந்தா நமக்கு பின்னாடி வர நம்மள அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அந்த பொறுமை எல்லாம் சொல்லல. சில நேரத்துல வேகங்கள் விவேகம் எல்லாம் இருக்கணும், என்ன வந்து போட்டி போடணும். என்ன ஷாஃபி உடைய ஒரு கவுல் இருக்கு, கோவப்படுற இடத்துல கோவப்படலன்னா நீ கழுதை விட மோசம்ன்றாங்க. ஆமா, அல்லாஹ்க்காக பேலன்ஸ் பண்ணணும், எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். எல்லாத்துலயும் நடுநிலைமை மார்க்கம். ரொம்ப கோபமும் கிடையாது, ரொம்ப பொறுமையும் கிடையாது, என்ன ரொம்ப தாராளமும் கிடையாது, ரொம்ப கருமையாவும் இருக்கக்கூடாது, என்ன ரொம்ப பேராசைப்படவும் கூடாது, ரொம்பவும் வந்து ஆசை இல்லாம இருக்கக்கூடாது. ஒரே எதிரியா ஆகிரான்னு கிடக்கூடாது, துனியான்னு கிடக்கூடாது, ரெண்டு கடைப்பட்டு இருக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த குர்ஆன் ஹதீஸ் எது புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு அந்த எல்லா விஷயத்துல அந்த நடுநிலை வேணும், நடுநிலை வேணும். கையும் அதான் அந்த சட்டங்கள், நேரான சட்டங்கள் வந்துட்டு எங்க போயிட்டு வரணும். உங்களுக்கு முடிச்சுக்கலாமா? டைம் இருக்கா? எப்படி டைம் இருக்கு, ஒரு வந்து டைம் இருக்கு உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. பார்க்கலாமா இல்ல முடிச்சுக்கலாமா, நீங்க எப்படி சொல்லி பண்ணி
ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம். முடிச்சாலும் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். வமா தஃபர்ரக அல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா. இது என்ன சொல்றான் அல்லாஹ்? வமா தஃபர்ரக அல்லதீன ஊத்துல் கிதாப், வேதக்காரர்கள் பிரியவில்லை. இல்ல மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா, அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்த பிறகே தவிர. அப்படின்னா அவங்க அந்த தெளிவான அத்தாட்சியை பார்த்த பிறகு அவங்க பிரிஞ்சு போறாங்க. ஒளி வந்த பிறகும் திருப்பி இருட்டுக்கு போறான். ஆமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சத்தியத்தை கொண்டு வந்த பிறகு அதை இவங்க கண்ணால பார்த்த பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்களானே இந்த மாதிரிலாம் வந்து ஃபிர்கத்தை, இந்த பிரிவினையே உருவாக்குறாங்க, செய்யறாங்க. எல்லாம் காரணம் என்னன்னா ஈகோ. நான் பெரிய ஆளு, இவங்களுக்கு என்ன, அவருனா அப்ப அவர் நபி, அவரோட யகூதிகளுக்கு தகுதி இல்லையா? பகியன் பைனக்கும் ஏற்கனவே சொன்னோம்ல இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றாங்கல்ல சூரா பக்கரால, அவங்களுக்கு வந்து மனசுல நோய் இருக்கு, இந்த நோயை அதிகப்படுத்திட்டோம். குரான் வந்து நோயை அதிகப்படுத்திருமாமே என்ன. சோ காப்பாத்தணும் அதுல இருந்து. அல் பக்கரால சொல்லிடுவான்ல ஆரம்பத்துல என்ன சொல்லுவான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவருடைய உள்ளங்களில் நோய்கள் இருந்தன. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் மேலும் அந்த நோயை என்ன பண்ணிட்டான், அதிகப்படுத்தி விட்டான். இது நம்ம என்ன பண்ணோம், என்ன பிரச்சனைன்னா நிறைய பேர் சொல்றாங்கன்னா குரானை எடுத்துக்கிறோம், ரசூலுல்லாஹி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அதுவும் செய்யக்கூடாது. ரெண்டு பேருக்குமே நம்ம அடிக்கணும். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் அப்படின்னும் ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வேணும். இதெல்லாம் காரணம் அதான் நம்ம சொன்ன மாதிரி பகியா ஈகோ தான். கௌரவம், வரட்டு கௌரவம், கௌரவம், வரட்டு கௌரவம். நான் ஏன் எடுக்கணும், எனக்கு ஏன் இது, நான் ஒழுங்குதான். சில விஷயங்கள் நல்ல அட்வைஸ் எல்லாம் எங்க இருந்தாலும் வரும். நம்ம அது வந்து நம்ம இது எப்பொருள் யார் யார் வாய்க்கை எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பாதிருப்பாங்க. அது திருவள்ளுவர் சொன்னது. குரான் விஷயங்கள் வந்துட்டா அப்படியே நம்ம எடுத்துக்கணும். வந்து அரபுக்காரங்கிட்ட வந்ததா, வந்து இந்த இதுல வந்ததா, அது பெரிய பாவம். அது நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஊத்துல் கிதாப், வேதமுடைய ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வேதம் ஆத்தைனாவும் கிதாப் சொல்லு, ஊத்துல் கிதாப். ஆத்தைனா ஊத்துல் கிதாபுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா நான் கொடுத்த சொல்ல, கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டவர்கள், கொடுக்கப்பட்டவர்கள். ஆமா, கொடுக்கப்பட்டவர்கள் சொல்றான். அது கொடுத்தோம் அவங்க வந்து மாறல. அது கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளா போய் வாங்கணும், ஆசைப்பட்டு வாங்குறதுங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு. தானா கொடுக்கப்பட்டது சும்மா வந்து நம்ம கொடுத்திருக்காங்கன்னு வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங். அவ்வளவுதான் அவ்வளவுதான். وأمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيم. لأن الله سبحانه وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء. இறைவன் அல்லாஹ்வுக்கும் வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக, தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும், மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும், மேலும் ஜகாத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேரான மார்க்கமாகும்.
அவர்களுக்கு என்ன கட்டளைங்கிறது எல்லாம் சொல்லிக்காரு. ஏவப்படவில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் ஏவல இல்ல ஒரு விஷயத்தை தவிர. அது என்ன? நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை மட்டும் வணங்குங்கள், இஹ்லாஸான முறையை நான் அவனுக்கு மட்டும் மார்க்கத்தாக்குங்க, அது வேற யாரும் கூட்டாக்காதுங்க. லகுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கு மட்டும் உரிதாக ஆக்குங்கள். மறுபடியும் ஹுனஃபா, எந்த ஒரு கோணலும் இல்லாமல், ஹுனஃபா ஹுனஃபா, எந்த ஒரு விலகுதல், கோணல், ஷிர்க் எதுவும் இல்லாமல் தூய்மையானதாக அல்லாஹ்வுக்கு ஆக்குங்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், பதாலிக்க தீனுல் கையிம், அதுதான் உறுதியான மார்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் ஏவப்படவில்லை தவிர இக்லாஸ் அவசியம். முக்லிசீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுவோம். முனஃபா முக்லிசீன் ஏதோ ஒரு ஆயத்து வரும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஹனீஃபம் முஸ்லிமா, ஹனீஃபம் முஸ்லிம். இஹ்லாஸ் வந்து ரொம்ப அவசியம். இந்த இஹ்லாஸ் வந்து அல்லாஹ்க்காக தான் செய்யறோம். தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், மத்தவங்களுக்காக இல்லை அப்படிங்கிற மனசை வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ஜா இருக்கட்டும், உம்ராவா இருக்கட்டும், நன்மைகள் செய்யறது எல்லாமே அல்லாஹ்க்காகவே செய்யணும் அப்படிங்கிறாங்களா. ஆபித், ஆபித பத்தி எல்லாம் சொல்றது வந்து அப்துன்னா வணங்குவதற்குங்களா? ஆமாண்ணே, அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே தவிர அல்லாஹ் உங்களை ஏவப்படவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும். இல்ல ஆபித் அப்துன்னா அடிமைன்னு கூட சொல்றாங்களா? அவனே அப்து, அந்த அடிமைதான் வணங்குவான். அப்ப நம்ம எல்லாம அடிமைகள், அதனாலதான் நம்ம அல்லாஹ்வை வணங்கணும். அபத வணங்கினான், அப்துன் வணங்கக்கூடியவன், அவதான் யாரு? அடிமை. ஆபித், அப்து, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வந்து வணக்கத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறார் இல்லைங்களா? வணக்கம்ங்கிறது வந்து தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, எல்லாம் செய்யறது வந்து இதெல்லாம் வந்து வணங்குறது. அந்த இந்த செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏன் செய்யறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்து, அவனுடைய அடிமையா நம்ம இருக்கிறோம். அதை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாதான் இந்த செயல்களை நம்மளால சரியான முறையில செய்ய முடியும். நான் சொல்ல வருதுன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வணங்குறதுன்னு நம்ம பள்ளியாசலுக்கு அந்த நேரத்துல தொழுகிறது, அது ஒரு அப்துல், அது வந்து வணங்குறது, வர்ஷிப் சொல்றோம். ரெண்டாவது அடிமை, எந்த நேரத்திலயுமே அடிமையா இருக்கணும். தூங்கும் போதும் அடிமையா இருக்கணும், வீட்டுல இருக்கும் போதும் அடிமையா இருக்கணும். அல்லாஹ்க்கு சோ எல்லாம் பாக்குறான், பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கிற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியும் அதுவும் வந்து இதுல வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ புரியுதுங்களா? ஓகே ஓகே. இல்ல என்ன சொல்றான்னா, நம்ம வணங்குறதுன்னா நம்ம தொழுவதை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பா வணக்கங்களில் மட்டும் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது கிடையாது. எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் அடிமை. மனிதர்கள் நம்ம எஜமான் முதலாளி, அந்த அதுக்கு கொடுக்குற மரியாதை வேற, அல்லாஹ்க்கு கொடுக்குற மரியாதை நம்ம இல்லைங்களா? நம்ம விரும்பி அல்லாஹ்க்கு நம்ம விரும்பி ஈமான் கொண்டு செய்யறோம். முதலாளி என்ன சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு நம்ம போய் வேலை செய்யறோம். அதுக்குள்ள வித்தியாசம். இப்னு தைமியா வந்து ஒரு 5 கண்டிஷன் சொல்றாங்க இந்த அப்துக்கு வந்து. அதாவது லவ், முஹப்பா வந்து எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ் வந்து எல்லாத்தை விட அல்லாஹ் வந்து ரொம்ப விரும்பணும். மற்ற விஷயங்களை விட, தன் மனைவிய, கணவனை, காசு, பணத்தை விட அல்லாஹ் தான் ரொம்ப அதிகம் விரும்பணும் அப்படிங்கிற
அது அந்த விருப்பம் அந்த கண்டிஷன் இருக்கணும். அப்பதான் அந்த ரெண்டாவது வந்து அடி பண்ணிக்கிறது. வந்து அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடி பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து பேரண்ட்ஸ், தாய் தந்தையர், முதலாளி யாரும் மார்க்கத்துக்கு புறம்பா ஏதாவது செய்ய சொன்னா கூட செய்யக்கூடாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான். ரெண்டாவது வந்து இஹ்லாஸ். வந்து எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய காரியத்துக்காக செய்யணும். மஹியா, மமாத்தி, நுசுக்கி எல்லாமே சொல்றோம் இல்லைங்களா? அல்லாஹ்க்காக தான் இருக்கணும். 4வது என்னன்னா நம்ம தவக்கல் எல்லாமே வந்து அல்லாஹ் மேல வைக்கணும். தவக்கல் வந்து எல்லாமே ஃபுல்லாவே ஒரு காரியத்தை வந்து அல்லாஹ் மேல போட்டுட்டு செஞ்சிடணும். கடைசியா என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு சொன்னாரு. இப்னு தைமியா சொல்லுவாங்க. அப்தோட ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா சின்சியரா இந்த இஹ்லாஸ பத்தி நிறைய பேசலாம் நிறைய. முஹ்லிசீன் லஹுத்தீன். லஹுத்தீன்னா அவனுக்கே வழிபாடு. அவனுக்கு மட்டும். ஆமா, அவனுக்கு மட்டும் முகத்தம். அதை வந்து எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா சைத்தான் சம்டைம்ஸ் வசுவாஸ் கொண்டு வருவான். நோம்பு வச்சா ஆரோக்கியம் கிடைக்கும். தொழுவை நல்ல எக்ஸசைஸ். அதுல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. வருது. அதெல்லாம் வந்து ஒரு முக்கியம் கிடையாது. நம்ம வந்து அல்லாஹ்க்காக தொழுகிறோம் ஒரு நோக்கம் இருந்துகிட்டு இருக்கணும். எப்போ ஆரோக்கியத்துக்காகவும் அதை முற்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அல்லாஹ்க்காக இல்லாம ஆயிடுது. ரெண்டாவது வந்து பள்ளியெல்லாம் வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க, அந்த பக்கமே பள்ளிக்கு போக மாட்டாங்க. அல்லாஹ்க்காக வேலை செய்யறாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நேற்று ஒரு நண்பரை பார்த்தேன், ஏங்க அந்த பள்ளி பக்கமா வர்றதில்லை அப்படின்னு கேட்டேன். ஐயோ, நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன்ப்பா. அங்க வந்து என்ன வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்ற கேட்கவே மாட்டேன். அல்லாஹ்க்காக எங்க இருக்கு இது? என்ன அல்லாஹ் காப்பாத்தணும். ரெண்டாவது வந்து பெரிய பேச்சாளர்கிட்டே இந்த ஒரு இது இருக்குறாங்க. ஒருத்தங்க வந்து பள்ளியாசல்ல பெரிய குத்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒரு சாதாரண ஆள் வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் மேல வந்து இவர் வந்து உங்களுக்கு என்ன நீ வந்து நீ டாமினேட் உனக்கு என்ன தெரியும்? தெரியும். பெரிய பெரிய முஹத்திஸீன்களே வந்து லட்சக்கணக்கான ஹதீஸை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அப்படியா நான் தப்பா சொல்லிட்டேன்னு தெரியல நான் பாக்குறேன் அப்படின்னுவாங்களா? இன்னைக்கு சாதாரண பேச்சாளர்கள், சாதாரண ஆலிம்கள் அவங்க கிட்ட யாராவது ஒண்ணு சொன்னா அதை வந்து அவங்க ஏத்துக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி பாருங்க எவ்வளவு பேரு வந்து எவ்வளவு திட்டின கவிஞர்னு திட்டினாங்க, பைத்தியக்காரன்னு திட்டினாங்க. அவங்க வந்து அவங்க எல்லாம் முஹ்லிசீன். அங்க என்ன கத்துக்கணும் நம்ம? என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து என்ன சொன்னாலும் நான் சொல்றது அல்லாஹ்க்காக சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது. இப்லீஸ் தான். இப்லீஸ் ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்லீஸ் காலங்காலமா வணங்கிக்கிட்டு தான் இருந்தான். அவனுடைய மனசுல உள்ள அந்த ஒரு பெருமை தான் அவனை வந்து அழிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன செஞ்சு அல்லாஹ்க்காக வழிபட்டிருந்தானா அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டான். முனஃபான்னா ஹனீஃபுடைய பண்பு தான் ஹுனஃபா. ஜனஃபோட ஆப்போசிட் ஹுனஃப். அல் ஹனஃபியா அல் சம்ஹா அல் சலா சொல்றாங்க. எல்லா விதமான தவறுகளை விட்டு விலகி, பிதாத்தை விட்டு விலகி, கோணலான பாதையை விட்டு விலகி, சலாத்தையும் ஜக்காத்தையும் சொல்றான்ல அதுல ரெண்டாவது. உள்ளக்கே ஈமான் பண்ணணும், வெளியில வந்து அதை நம்ம கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜக்காத் ரொம்ப அவசியம். ஜக்காத்து கொடுக்காதனால நிறைய பிரச்சனைகள் என்ன வருது, ஜக்காத்து கொடுத்தா உலகம் எவ்வளவு நல்லா வரும் அப்படிங்கிறது எவ்வளவு அது பெரிய ஒரு பெரிய டாபிக் பேசணும்.
தீனுல் கையிமா. திருப்பி சொல்றோம், இதான் நேரான மார்க்கம் அப்படின்னு. சோ இதோட இன்ஷால்லா படி வேணுமா? ஓகே 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 இன்ஷால்லா. எல்லா இடத்துல இஹ்லாஸுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்யணும். இஹ்லாஸ் தான் வந்து ரொம்ப அடிப்படையானதா இருக்கு. எல்லா அமல்கள்லயும் வேறு இஹ்லாஸ் தான். எந்த அளவுக்கு நம்முடைய இடத்துல இஹ்லாஸ் உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அமல் அல்லாஹ் கிட்டயும் சரி மனிதர்களிடையும் சரி ரொம்ப ஒரு கண்ணியத்தை நமக்கு வாங்கி தரதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நல்லது. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.